ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கடகராசிக்காரங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் கடகராசி, அதனால தான். ஆமாங்க, கடகராசி பார்க்கறதுக்கு அமைதியாக இருப்பீங்க. கடலை போல மேலே பார்த்தா அமைதியாக இருக்கும், உள்ளே பார்த்தா அளவில்லாத ஆளாக இருக்கும். அதுபோல தான் நீங்களுமே. யாருக்கும் புரியாத ஒரு உலகம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சின்ன விஷயத்துக்கு கூட ரியாக்ட் பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் அது உங்கள் அன்பின் ஆழமாக இருக்குது. உங்களை யாராவது ரொம்பவுமே எமோஷனல் ஆனவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வீக்னஸாக எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த கடகராசிக்காரன்கிட்ட இருக்கக்கூடிய அமைதி, பொறுமை, நிதானம் உங்களுக்கு பலமாக இருக்கும். மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா உணர்ச்சி இல்லாதவங்க உலகத்தை வெல்ல முடியாது. அந்த உணர்ச்சியை சரியாக யூஸ் பண்ணுறவங்க உலகத்தை மாற்றி அமைப்பாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி தான் கடகராசி. நீங்கள் எளிதாக எல்லோருக்கிட்டையுமே அட்டாச் ஆகிடுவீங்க. அதே போல தாங்க எல்லோரையுமே எளிதில் நம்புறீங்க. இந்த நம்புற விஷயத்தால தான் நீங்கள் அதிகமாக ஹர்ட்டும் ஆகுறீங்க. உண்மையான அன்பு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. யாரையும் விட்டுடாத மனசு கொண்டவங்க கடகராசிக்காரங்க அப்படிங்கிறதுனால அன்பால சில சமயம் ஆபத்தையுமே கடந்து வந்திருப்பீங்க. கடகராசிக்காரங்க சும்மா இருந்தாலுமே மனசுல பல பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையை என்ன பண்ணி முன்னெடுத்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்க மனசை மட்டும் நீங்க யாருக்கும் அடிமையாக்கிடாதீங்க. அப்புறம் கண்டிப்பா அதால வருத்தம் வரும். உங்க வேல்யூ யாராலையுமே மெஷர் பண்ண முடியாது. உங்க ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆழத்தை புரிஞ்சுக்காதவங்கள விட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க தேவையே இல்லை அப்படிங்கிறத உணருங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கடல் எவ்வளோ ஆழமாக இருக்கோ அதுபோல தான் கடகராசிக்காரங்க நீங்களுமே. உங்கள் மனசு அதை விட ஆழமானது. அதில் உண்மையான அன்புக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும். போலியான அன்பு, போலியான உறவு உங்களுக்கு எப்பவுமே துன்பத்தை தான் கொடுக்கும். அதை தவிர்த்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிக்கான பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்க. அது அற்புதமான சூழலை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். கடகராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த சந்திரன் யாருன்னு தெரியுமா? மனோகாரகன். இந்த ராசி நீரின் தத்துவத்தை கொண்டது. கடகராசிக்காரங்க இந்த சந்திரனை அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் மனதிற்கும் உணர்ச்சிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. இந்த சந்திரன் மனதுக்கும் உணர்ச்சிக்கும் அதிபதி. அதனால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். எந்த உணர்வாக இருந்தாலும் அது ஆழமாக இருக்கும். நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்விரை, தேய்விரை, இந்த மாறி மாறி தன்னோட வளர்ச்சியை ஏற்படுத்த சந்திரனை போல தான் மனநிலையை சில சமயத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியதாக மாறிடுது. இந்த கடகராசியில் பாருங்க, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த ராசியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை யாரும் சொன்னாலும் சரி அதை சீக்கிரம் உள்வாங்கிக்குவீங்க. எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கடகத்துக்கு அதிகமாக இருக்கும். கடகராசியோட சின்னம் என்னன்னு பார்த்தா நண்டு. நண்டு தன்னோட எல்லைக்குள்ளே எப்படி ஆக்ரோஷமாக அதை பாதுகாக்குதோ அதுபோல தான் நீங்களுமே உங்களோட குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் பாதுகாக்கிறதுல ரொம்பவுமே அக்கறை காட்டுவீங்க. கடகராசி அதிபதி வர்க்கோத்தம பலம் பெறக்கூடியது. ரொம்பவுமே நீங்கள் சிறந்த யோகத்தை பெறக்கூடிய ராசி. என்ன வழிபாடு செஞ்சால் நன்மையை பெறலாம் அப்படின்னு பார்த்தா கடகராசிக்காரங்க சந்திரனோட அருளை பரிபூர்ணமாக பெற நீங்கள் சந்திரனை தலையில் சூடியிருக்கிற சிவபெருமான குறிப்பாக சோமசுந்தரர் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, வெள்ளிக்கிழமையில் சோமசுந்தர் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நன்மையும் செல்வ நிலையில் மேலோங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவ பெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவிடுங்க. இறைவனின் அருளால் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். அது அற்புதமான கிரக சூழலால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகராசிக்காரங்க முழுமையான ஒரு பலனையும் குணநலங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தையும் தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனைக்கான தீர்வையும் தெரிஞ்சுக்கலாம். அது அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க.
ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் இந்த மாதம் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயத்த நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுப்பீங்க. எதிர் வருவதை முன்னதாகவே தெரிஞ்சு அதை கேட்டது போல செயல்படக்கூடியவங்க தான் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாத சூழல் பாருங்க நன்மையை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்குள்ள ஞானக்காரகன் குரு உச்சமாக சஞ்சாரம் செய்யறதுனால அறிவு மேம்பாட்டுக்கு வரும். எதிர்காலம் பற்றின எண்ணம் மேலோங்கும். வசதி வாய்ப்புகளை நீங்கள் இப்போ அதிகரிக்க செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. ஆனாலும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கிறது போல தோணும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத இடமாற்றம் கூட வரலாம். தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கு நீங்கள் ஊர் விட்டு வேறு போய் வெளியில் தங்குற மாதிரியான நிலை இருக்கும். அப்படி இருந்தாலும் குரு பகவானோட பார்வை பாருங்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சப்தமாக பாக்கிய ஸ்தானத்தில் வரதுனால எடுத்த வேலையை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. நினச்ச காரியெல்லாம் சிறப்பாக நடக்கும். பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு இப்போ உண்டாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வரம் கிடைப்பதுக்கு போல நல்ல தகவல் வந்து சேரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல வரன் அமையும். சொந்த வீடு வாகனம் இந்த மாதிரி கனவு இருக்கா, கனவும் நனவாகும். சமூகத்தில் பாருங்க உங்களுக்கான அந்தஸ்து நல்ல ஒரு மரியாதை உண்டாகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகுது. பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படுது. சண்டை சச்சுருவால பிரிஞ்சு போன தம்பதிங்க இப்போ மீண்டும் ஒரே வீட்டில் வாழக்கூடிய அளவுக்கு குடும்ப சூழல்ல நல்ல ஒரு நிலை வருது. விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்குது. மாணவர்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இம்மையிலும் நன்மை தரக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அடுத்து பாருங்க பூசம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க உறுதியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான சூழல் உருவாகியிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? 30 வருஷத்துக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இப்போ உணர்த்த போகுது. அதிர்ஷ்ட காத்து உங்களை நோக்கி இப்போ வீச போகுது. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். தெய்வ அருளும் விஐபிகளோட ஆதரவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் உங்களை உச்சத்துக்கும் கொண்டு போக போகுது. பாக்கிய சனியின் பார்வை 3, 6, 11ஆம் இடத்துக்கு வரதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் உயருது. எடுத்த வேலை எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறீங்க. நோய் நொடி வம்பு வழக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுது. இந்த ஒரு சூழலில் செல்வாக்கு உயருது. தொழிலில் ஏற்பட்ட தடையும் குறையுது. முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் முன்னேற்றத்துக்கு நீங்கள் இப்போ கொண்டு வர போகிறீங்க. வருமானம் சிறப்பாக இருக்குதுங்க. உத்தியோகமுமே நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகுது இந்த மாதம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயர்வு வர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பொறுப்புமே வந்து சேரும். வியாபாரத்தில் தடைகள் நீங்குது. வர வேண்டிய பண வருமானம் சீராக கிடைக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புது சொத்து சேர்க்கை கூட வரும். இந்த மாதம் 19ஆம் தேதியில் ஜீவனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சார். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகுது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு உண்டாக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட வம்பு வழக்கு இதெல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உங்களுக்கு இப்போ கிடைக்குதுங்க. கையில் பணம் பொருளாதார நிலையிலேயே உயர்வு வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் வருது. நீங்கள் வந்து ஏகாம்பரேஸ்வரர் வழிபட்டு வருவதால் எடுத்த வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியும். அடுத்து பாருங்க ஆயில்யம். குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம தெளிவாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான ஒரு மாதமாக அமையுங்க. வித்யாகாரகனாக இருக்கிற புதன் விரயஸ்தானத்தில் வக்கரமடைஞ்ச நிலையில் உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் வருமானம் உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லாயிருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்குமே நல்ல வரன் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் இந்த மாதம் நல்ல ஒரு முடிவு கொண்டு வருவீங்க. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்குமே வேலை மேலே இருந்த பயம் நீங்குது. செஞ்சுட்டு வர வியாபாரத்தில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை இப்போ பெற போகிறீங்க. குரு பகவானோட பார்வை உங்களோட முயற்சிகளை வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இப்போ இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நினச்ச காரியத்தை நீங்கள் நினச்சபடி சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க.
தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் வந்து நிதானமாக பொறுமையாக செயல்படணும். முக்கியமாக உங்கள் வார்த்தையில் நீங்கள் நிதானமாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடக்கிறதும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது. நீங்கள் வந்து தவறான நபர்களையும் தவறான நம்பர்களை ஏமாந்து நிறைய விஷயத்தில் பின்னாடி ஏற்பட்டுருக்குங்களே, அது பிரச்சனை எல்லாமே தீரும். சட்டத்துக்கு புறமான செயல்கள் சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறதுனால கவனமாக இருங்க. வெளிநாட்டு முயற்சியில் புதிய முதலீடுகள் செய்யும் போதும் நிதானமாக இருக்கணும்.